விளங்கியது. இந்த தேசத்திலே தாலிக்கு தங்கம் இல்லாமல் வரதட்சணை கொடுக்க முடியாமல் முதிர்கன்னியாகி போன பெண்களின் எண்ணிக்கை 56 லட்சம். இதை ஒழிக்க வேண்டும் என்று தங்கம் தார கை அம்மாவின் கை. அதனாலதான் தங்க தாரகை. எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருக்கும் போது முதல்வருக்குன்னு சில சீட்டுகள் கோட்டா உண்டு. பொறியியல் படிப்புக்கு 20 சீட் அவர் கொடுக்கலாம். 200 அப்ளிகேஷன் வந்திருக்குது. உதவியாளர்கள் தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க, யாருக்கு கொடுக்கறதுன்னு பிரிச்சு பிரிச்சு பார்த்து 2 மணி நேரமா ஒரே குழப்பம். காமராஜர் ஐயா வந்தாரு, என்னன்றேன், இல்லங்க யாருக்கு கொடுக்கன்னு தெரியல, 200 அப்ளிகேஷனுக்கு மேல வந்திருக்கு, 20 பேருக்கு தான் கொடுக்க முடியும். உடனே காமராஜர் வாங்கினாரு, சருன்னு அந்த அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்து 20 பேரை உருவி கையில கொடுத்து இவனுக்கு சீட்டு கொடுனார். இதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, எந்த அடிப்படையில தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்ட போது அவர் சொன்னார், எங்க எல்லாம் எந்த அப்ளிகேஷன் கீழே எல்லாம் பெற்றோர் கையொப்பம் என்று போடப்பட்டிருக்கிறதோ அதற்கு கீழே கை நாட்டு வைக்கப்பட்ட அப்ளிகேஷன்லாம் எடுத்தேன். வரட்டும்யா, படிக்க தெரியாத ஒரு வீட்டிலிருந்து ஒரு இன்ஜினியர் வரட்டும், ஒரு டாக்டர் வரட்டும்னு அன்னைக்கு சொன்ன காமராஜர் இந்த பிள்ளைகளுக்காக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். பிள்ளைகளுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. எம்ஜிஆர் பார்த்தார், வயிறு நிறைஞ்சா போதுமா, இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவை சத்துணவு திட்டமாக மாற்றி அமைத்தார். உடல் வலிமை வந்துருச்சு. அம்மா பார்த்தாங்க, உடல் வலிமையால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாது, அறிவின் ஆற்றலால் தான் இந்த உலகத்தை என் பிள்ளைகள் வெல்ல முடியும் என்று எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அறிவின் கதவை திறந்து வைத்தவர், அறிவை விரிவு செய் என்று பாரதிதாசன் சொன்னான். செய்து காட்டியவர் அகிலம் புகழும் புரட்சி தலைவி இல்லையா? அதுதாங்க ஆளுமை திறன். நாளைக்கும் சேர்த்து இன்றைக்கு யோசிக்கணும். நான் நினைச்சு பார்க்கேன், விவசாயிகளுக்கு ஏன் ஆடு மாடுகளை அம்மா கொடுத்தாங்க? அம்மா ஆடு மாடுகளை விவசாயிகளுக்கு வழங்கினார்கள். அந்த நன்றியிலே தான் ஆடு மாடு கூட அம்மா 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 என்று கத்துகிறது. நடுவர்களே, பாசம். இந்த தேசத்துல எவ்வளவோ வீரம் புரிந்த சாதனையாளர்கள் ஒரு காலத்தில் பெண்கள் இருந்தார்கள். மாடுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. மன்னிச்சு விட்டுருங்க, அதுவும் எங்க வீட்டு பிள்ளைதான். நடுவர்களே, வீரமங்கை வேலுநாச்சியார் என்று ஒரு பெரிய சாதனை பெண்மணி இந்த தேசத்திலே வாழ்ந்தாள். ஜான்சி ராணி லட்சுமி பாய் இருந்தால், ராணி மங்கம்மா இருந்தால். ஒரு காலத்தில் வரலாற்றில் இதை போன்ற பெண்கள் இல்லையே என்று இந்த பூமி தவம் கிடந்த போது அம்மா புறப்பட்டு வந்தார். என்ன செய்தார் தெரியுமா? 3 ஸ்டேட், 3000 போலீஸ், 20 வருஷம் இந்தியாவுக்கே தலைவலி கொடுத்து கொண்டிருந்த வீரப்பனை ஒற்றை துப்பாக்கி கொண்டால் தூக்கி எறிஞ்சாரே, அதுதாங்க ஆளுமை திறன். யாராலையாவது முடிஞ்சுச்சா? 3 ஸ்டேட், 3000 போலீஸ் உசுர கொடுத்து போராடிக்கிட்டு இருந்த போது அம்மா ஆட்சி வந்த போதுதானே அவரை ஒழிக்க முடிந்தது. சொன்னாங்க தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார்கள் என்று. அதெல்லாம் என்னை அதை விட தாண்டி என் மனசுக்கு எது தெரியுமா ஆச்சரியத்தை தந்தது? பெற்ற தாய் கூட உதறி தள்ளிய பிள்ளைகளை அள்ளி அரவணைத்து தொட்டில் திட்டம் தந்த அதே அம்மாதான் இதுவரைக்கும் இந்தியாவிலே யாருமே செய்யாத ஒரு புரட்சியை பெண்களுக்காக செய்தார்கள். என்ன தெரியுமா? தமிழக காவல்துறையில் பெண் கமாண்டோக்களை உருவாக்குகிற திட்டத்தை 2003 கொண்டு வந்தாங்க. ஆணுக்கு இங்கே பெண் சரிசமம் என்று பெண்களை கொண்டு வந்து 150 பெண் காவல் படை வீரர்கள் கமாண்டோக்களாக ஆகினார்கள் என்றால் அந்த வீரத்தை இந்த மண்ணிலே விதைத்தது யார் என்றால் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அம்மா அவர்களுக்கு ஆன்மீகத்தில் அவ்வளவு ஈடுபாடு உண்டு, அவ்வளவு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவங்க குடும்பமே பரம்பரை பரம்பரையாக ஆன்மீகத்திலே ஊன்றி திளைத்த ஒரு குடும்பம். அப்படி இருந்த போது கூட எவனுக்கும் ஜால்ரா அடிக்காமல் காஞ்சியில இருக்கிற சங்கராச்சாரியரை தவறு செஞ்சா கூட கைது பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களே, அந்த தில்லு வேணுங்க ஒரு ஆட்சியாளனுக்கு. வேற யாருக்குங்க இங்க இருக்குது? நினைச்சு பாருங்க. சங்கராச்சாரியாரை கைது செய்கிற ஆற்றல் கூட டாக்டர் ரெங்காச்சாரி பேத்திக்கு தான் இருக்கு. அந்த தில்லு தானங்க தமிழகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கோடி கோடியா வருமானம் கொட்டி கொடுத்தது ஒரு காலத்திலே லாட்ரி. ஏழை பாலைகள் எல்லாம் கூலி தொழிலாளர்கள் எல்லாம் லாட்ரி சீட்டுக்கு காசை கொடுத்துட்டு சோத்துக்கு லாட்ரி